ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கல்வித்துறையிலேருந்து நமக்கு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஓகேங்களா, அலுவலக உதவியாளர் வேலை. இந்த வேலைக்கான மாத சம்பளம் 33,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும்தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஆஃபீஸ் ஆஃப் த டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கான இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஸ்டாஃபுக்கான இந்த ப்ராஜெக்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. எப்போ வந்தது அப்படின்னா 26 மே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேக்கன்சிஸ்க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ, பிடெக், ஓகேங்களா, இதில் வந்துட்டு மெட்டலர்ஜி முடிச்சிருக்கலாம். மெட்டீரியல் சயின்ஸ், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதில் வந்துட்டு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கான 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எம்இ, எம்டெக் முடிச்சிருந்தாலும், அதாவது அந்த ஸ்ட்ரீமில் எம்இ, எம்டெக் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். மாத சம்பளம் முன்னாடியே சொன்ன மாதிரி 33,000 ரூபாய் பர் மந்த் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் 20% ஆஃப் ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டியூரேஷன் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 6 மாதம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அது வந்து எப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு ரினியூ பண்ணிடுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு டியூரேஷன் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும். ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஷார்ட்டாக சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, பர்ஃபார்மிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை கொடுப்பாங்க, அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, அது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணுமோ அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட் அதனோட காப்பீஸும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் எப்போது வந்து கொடுக்கணும் அப்படின்னா, இன்டர்வியூ அப்போது நீங்கள் கொடுத்தா போதும். ட்ராவல் அலவன்சஸ் இதெல்லாமே வந்துட்டு அங்கே எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 16ஆம் தேதி. ஓகேங்களா, இந்த மாதம் 16ஆம் தேதி, ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு போஸ்ட்டு, வேக்கன்சிஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாஃப் ப்ராஜெக்ட் ஸ்டாஃபுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் எடுக்கிறாங்க. இதில் வந்துட்டு சீரியல் நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதணும். ஒரு அப்ளிகண்ட்டுக்கு சீரியல் நம்பர் வந்து அலர்ட்டாக இருக்கும், அதை வந்துட்டு நீங்கள் இங்கே போடணும். ஓகேங்களா, அது வந்துட்டு ஆஃபீஸ் யூஸ் தான். ஓகேங்களா, இது வந்துட்டு நீங்கள் போடணும் அப்படின்ட்டு இது கிடையாது, இது வந்து ஆஃபீஸ் யூஸ் தான். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுடைய நேம் அதை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் எழுதணும். நேஷ்னாலிட்டி இந்தியனாக தான் இருப்பீங்க. மதர் டங் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அது வந்து டேட்டு, மந்த்து, இயரு 3மே இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரீடா சிங்கிளான்னு பார்த்துக்கோங்க. கேட்டகரி நீங்கள் இதில் வந்து என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி வந்து இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே வந்து டிக் பண்ணக்கூடாது, இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்துட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த அட்ரஸோட மொபைல் நம்பர், வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்ட் வேலிடான இமெயில் அட்ரஸும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் டைட்டில், ஓகேங்களா, அது வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணும்போதே டாப் கார்னர் ரைட் சைடில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணணும், வித் டேட்டோடு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு அகாடமிக் பேஸ் பண்ணின சர்டிஃபிகேட்ஸில் என்னென்ன வேணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் வாங்கின டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்ஸ், கிரேட் கார்ட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா,
டுவெல்த்துலேருந்து வாங்கின ஃப்ரம் ஹெச்எஸ்சி, அதாவது டுவெல்த்துலேருந்து வாங்கின உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அண்டு இங்கே வந்து குட்டியாக ஒரு டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்எஸ்எல்சி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன யூனிவர்சிட்டி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாஸிங் எப்போ நீங்கள் பாஸ் பண்ணிங்க, உங்களுடைய மார்க்ஸ் என்ன, அது வந்து பர்சன்டேஜ்லையும் கொடுத்துக்கலாம், சிஜிசிபிஏ கூட கொடுத்துக்கலாம். அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். கேட் ஸ்கோர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கேட் எழுதி பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா கேட் ஸ்கோரு எப்போ நீங்கள் எழுதினீங்க. நெட் ஸ்கோரு இருக்குது அப்படின்னா நெட் ஸ்கோர் வந்து நீங்கள் வச்சுருக்கலாம். அடுத்தது வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.